Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல TET-TRP தேர்வுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு முடிவுகள், அதாவது எஸ்டிடின்னு சொல்லுவோம், செகண்டரி கிரேட் டீச்சருக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2700 போஸ்டிங் தான் வந்து இருக்குது. ஆனால் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளிகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கை வச்சு வந்து பார்த்தோன்னா பெட்டிஷனாக பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சிஎம் செல்னு சொல்லுவோம், ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா தனியாக கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நமக்கு அந்த டீச்சர் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இடைநிலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலி பணியிடம் தமிழகத்தில் கூடுதலாக 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1000 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பணியிடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. கிட்டத்தட்டமாக அந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிடம் அதிகரிச்சிருக்கு. அதாவது அக்டோபர் 2023 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 6553க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்தோன்னா 2768 காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2768 பணியிடங்கள் மட்டுமே நிரப்புவதற்கு நடவடிக்கை வந்து பார்த்தோன்னா முன் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி வகுப்புகள், அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் 2 ஆண்டு கால அளவில் நடத்தப்படுகின்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் 10,000 வேக்கன்சிஸ் மேலே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து மெயினாக 2768 வேகன்சியை மட்டும்தான் வந்து நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் தொடர்பாக லேட்டஸ்ட் வெளியான அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து TET-TRP அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய TET-TRP ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடின்னு வந்து பார்த்துவோம், செகண்டரி கிரேட் டீச்சருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து போஸ்டிங் வந்து எப்படி போட போகிறாங்க, என்ன பேட்டர்னில் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்லப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.